வணக்கம். வெல்கம் டு பணியும் வைபம். இந்த வீடியோல சிஜிஎல் 2023 கேட்ட ஸ்பாட் தயாரோட கடைசி பார்ட். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு நான் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செலக்ட் த கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் 24th July 2023 ஃபோர்த் ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த ஷிஃப்ட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு மென்ஷன் பண்ணிடும். அதோட சேர்த்து இந்த கொஸ்டின் ஆர் அந்த கிளாஸுக்கான பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுல என்ன என்னன்னா கரெக்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஆன்சர் பி தான் கரெக்ட். பட் மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஏன் ராங் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, த வாரியர் வாஸ் வெயிட்டிங் ஃபார் அண்ட் ரைட் டைம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ நம்ம என்ன பார்ப்போம்னா அண்ட் எல்லாமே இன்டெஃபினைட் ஆர்டிகல் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இன்டெஃபினைட் ஆர்டிக்கல்ல எதுக்கு வரும்? ஒவ்வொல் சவுண்ட் இருந்தா தான் வரும். பட் இந்த ரைட் டைம் என்னன்னா ஒவ்வொல் சவுண்ட் கிடையாது. அதனால இது எரரா இருக்கு. சி நேம் பாருங்க, வாரியர் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த வாரியர் ஸ்டார்டிங்கே இது வவ்வல் சவுண்ட் கிடையாது. அதனால இடத்துல வராது. டில பாருங்க, த வாரியர் வாஸ் வெயிட்டிங் ஃபார் அ ரைட் டைம் டு அட்டாக் லயன் இருக்குன்னு பாத்தீங்களா. ஸோ வராது. ஏன்னா லயன் வவ்வல் சவுண்ட்ல ஆரம்பிக்கவே இல்லை. அதனால என்ன, இதுவுமே தப்பு. கரெக்டா என்ன இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பி தான். ஏன்னா the warrior was waiting for the right time to attack the lion hiding in the caves. சிஜிஎல் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு அதுவும் ஸ்பாட் தயர்ல மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் எங்க கை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அது எரரா வைக்கிறாங்கன்னா ஆர்டிகல்ஸ் தான் வைக்கிறாங்க. ஸோ ஏன் சொல்றேன்னா நம்ம அப்கமிங் இயர்ஸ் எக்ஸாம் எழுதும்போது ஆர்டிகல் ரிலேட்டடா ஸ்பாட் தயர் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். இப்போ நான் என்ன சொன்னனோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிருப்பேன். கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். ஏன் ஏ வராது அப்படின்னு பார்த்தா என்னன்னா இன்கரெக்டா இருக்கு. ஏன்னா ரைட் என்னன்னா கான்சனன்ட் சவுண்ட். இது வவ்வல் சவுண்டா இருந்தா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரிதான் சிலயுமே என்னன்னா இன்கரெக்டா இருக்கு. ஏன்னா வாரியருக்கு முன்னாடி என்ன அப்படின்னா போட மாட்டோம். ஆப்ஷன் டிலயுமே தான் இன்கரெக்டா இருக்கும். ஏன்னா லயன்ஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு வவ்வல் சவுண்ட் இருந்தா தான் யூஸ் பண்ணும். இந்த இடத்துல இல்லாதனால இதுமே இன்கரெக்ட். ஸோ இது எல்லாமே பேசிக்ஸ் தான். ஆர்டிக்கல்ல வச்சு தான் எரரா வச்சிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்னன்னா கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். We hardly knew nothing about the manager who had recently joined அப்படின்னு இருக்குல்ல. இந்த சென்டென்ஸ் என்ன மீன் பண்ணும் அப்படின்னா, இந்த மேனேஜர் புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க, அவங்கள பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுதான் இந்த சென்டென்ஸ் சொல்லுது. இதுல எங்க எரர் இருக்கு அப்படின்னு பார்த்தா we hardly knew nothing. இதுலதான் எரர் இருக்கு. ஏன் எரர் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இதுல ஃபர்ஸ்ட் we hardly knew இருக்குல்ல, இதுக்கு என்ன மீன் பண்ணும் அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் இதை மட்டும் எடுத்து சொன்னோம் அப்படின்னா we hardly நியூனா தெரியும், ஹார்ட்லி நியூனா ஒண்ணுமே தெரியாது. அப்ப தெரியாதான் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா மீன் ஆகும். அதுக்கப்புறம் வாசிக்கலாம், வி ஹார்ட்லி நியூனா அங்கே தெரியாதுன்னு ஆயிடுச்சு. மறுபடியும் எதுக்கு தேவையில்லாம இன்னொரு நத்திங். ஸோ அதனால என்ன, இந்த இடத்துல நத்திங் வரக்கூடாது. அதுக்கு பல என்ன வரலாம்னா எனிதிங் வரலாம். ஏன் எனிதிங் இந்த இடத்துல போடுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஹார்ட்லியே ஒரு நெகட்டிவ் டேர்ம் தான். அதே மாதிரி நத்திங் நெகட்டிவ் டேர்ம். ரெண்டு நெகட்டிவ் டேர்ம் என்னன்னா சேமா வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் என்ன வரும்னா நத்திங் பதிலா அதுக்கு பதிலா என்ன வரும்னா எனிதிங் வரும். ஏன்னா ஹார்ட்லி நத்திங் ரெண்டுமே நெகட்டிவ் வேர்ட்ஸா இருக்கனால we cannot use them டுகெதர். அதே மாதிரி நான் அங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன். அந்த சென்டென்ஸ்லயுமே நத்திங் வரக்கூடாம இருக்கும். ரைட்டா? சோ அதனால என்ன வரும்னா எது தப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எரரா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அதாவது we hardly knew nothing, இதுதான் எரர் இருக்கு. அப்ப ஆன்சர் ஏ தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஆன்டி பார்ட்டி ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ்டு மை ரிலேஷன் வித் அன் அப்போசிஷன் அப்படின்னு இருக்குல்ல. இதுல எங்க எரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் அன் அப்போசிஷன் அப்படின்னு பாத்தீங்களா, இதுதான் எரர். பட் நம்ம என்ன நார்மலா நினைப்போம்னா இருக்கு, அப்போசிஷன் என்னன்னா வவ்வல்ஸ் தான் இருக்கு. சோ அதனால கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு நினைப்போம். பட் இதுல என்ன ராங் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போசிஷன் என்னன்னா ஒரு ஸ்பெசிபிக் குரூப் ஆர் என்டிட்டி. பர்டிகுலரா பொலிட்டிக்கல் லெவல்ல சொல்லும் போது அப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த ஸ்பெசிபிக் குரூப் சொல்லும் போது அந்த கண்டெக்ஸ்ட் ஏத்தா எது வரும்னா ஆர்டிகல்ஸ், டெஃபினைட் ஆர்டிகல் தான் வரும். அதனால கரெக்ட் இது எப்படின்னா வித் அப்போசிஷன் அப்படின்னு வரணும். இது ஏன் வித்த வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ் நம்ம ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னா இது ரொம்ப ஸ்பெசிபிக்கான என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்போசிஷனா காமிக்கும். அதனால இதுக்கு வராது. அதுக்கு பதிலா இந்த டெஃபினைட் ஆர்டிகல் வரனால இதுதான் எரர் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வித் அன் அப்போசிஷன். ஸோ டி தான் எரர். அப்ப ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஆல் த ஹார்சஸ் எக்ஸப்ட் ஒன் ஆல்வேஸ் பிஹேவ்ட் இன் ஏ ரஃப் மேனர் when ராபர்ட் கம் டு கிளீன் த ஸ்டேபிள் அப்படின்னு இருக்குல்ல. இந்த ஸ்டேபிள் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்னா தமிழ்ல நம்ம தொழுவோம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த இடத்துல எதை மீன் பண்றாங்கன்னா இந்த ஹார்ஸோட பாதுகாப்போம் அது தொழுவதை சொல்றாங்க. இப்ப இத தமிழ்ல எப்படி நம்ம மீன் பண்ணுவோம்னா ராபர்ட் என்னன்னா
எப்பெல்லாம் வந்துன்னா ஸ்டேபிளை கிளீன் பண்ண வராரோ அப்ப வந்து எல்லா ஹார்ஸுமே, ஆனா எக்ஸப்ட் ஒன்னு எப்போதும் என்னன்னா ரொம்ப ரஃபா தான் வந்து பிஹேவ் பண்ணுச்சு, முரட்டத்தனமா தான் வந்து நடந்து கொண்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்ப சொல்லும் போது என்ன இதுல வருதுன்னா, டென்ஸ்ல வருதுன்னா, நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல தானே சொல்றோம். சோ பாஸ்ட் டென்ஸ்ல வந்து சொல்லும் போது நம்மளுக்கு எல்லாமே பாஸ்ட்ல தான் இருக்கணும். பட் இங்க பாருங்களேன், நம்மளுக்கு கம் வந்துன்னா பிரசன்ட் டென்ஸ். அப்ப இதுதான் வந்து என்னன்னா எரரா இருக்கு. சோ அதனால ஆன்சர் என்ன வேணா, ராபர்ட் வந்து கம்மு வராது, அதுக்கு பதிலா கேம் அப்படின்னு வரும். அதனால பி தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுல எரரா இருக்கு, ரைட்டா? சோ நான் என்ன சொன்னேனோ அதான் இங்கேயே மென்ஷன் பண்ணிருக்கேன். ராபர்ட் கம் வந்து என்ன அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணணும், கேம் அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து என்ன அப்படின்னா ஒரு இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பிஹேவ்ட் இன் ரஃப் மேனர் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும்போது அடுத்த செகண்ட் கிளாஸ்மே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும். அதனால கம்முக்கு பதிலா கேம் தான் வந்து என்னன்னா அப்ரோப்ரியேட்டா இருக்கும், ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆன்சர் ஆர் எரர் அப்படின்னு பார்த்தா பீல தான் எரரா இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். யூ வாஷ் த டிஷஸ் அண்ட் ஐ ட்ரை த சேம் அப்படின்னு இருக்குல்ல. நம்ம அந்த சென்டென்ஸ் வாசிக்கும் போதே எங்கேயோ ஒரு இடத்துல எரர் இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. பட் கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஐ ட்ரை த சேம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் எரர். ஏன் எரர் அப்படின்னா, இந்த ஐ ட்ரை த சேம் வந்து அந்த சென்டென்ஸுக்கு வந்து கிராமட்டிக்கலா வந்து சூட் ஆகவே இல்லை. அதுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, தெம் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா தெம் சொல்லும் போது அது எதை ரெஃபர் பண்ணும், தட் டிஷஸ் வந்து ரெஃபர் பண்ணும். அப்ப கரெக்ட் வந்து யூ வாஷ் த டிஷஸ் அண்ட் ஐ ட்ரை தெம் வந்து என்னன்னா கரெக்டா வரும், ரைட்டா? ஐ ட்ரை த சேம் வந்து இது கிராமட்டிக்கலா வந்து கரெக்டா இல்லை, மிச்சம் எல்லாமே வந்து கரெக்டா தான் இருக்கு. ஸோ யூ வாஷ் வந்து என்ன, அது சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் வந்து கரெக்டா இருக்கு, த டிஷஸ் வந்து கரெக்டா இருக்கு, அண்ட் கன்ஜெக்ஷனுமே வந்து கரெக்டா இருக்கு. ஐ ட்ரை த சேம் தான் வந்து எரரா இருக்கனால இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா அது எரர் எங்க இருக்கு, ஐ ட்ரை த சேம் சீல தான் வந்து எரர் இருக்கு, ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், செலக்ட் த கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே, இதுல எது கரெக்டா இருக்குன்னா ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்டா இருக்கு. பட் மிச்சம் இருக்கிற 3 வந்து ஏன் ராங்கா இருக்கு இல்ல எரர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிடலாம். இதுல ஆப்ஷன் பி வந்து நம்ம என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, இட் வாஸ் அ ஹெக்டிக் டே ஃபார் சூசன் வித் அ லாட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் அ கப்புள் ஆஃப் மீட்டிங்ஸ் இருந்துச்சுல. இதுல தப்பு வந்து என்ன அப்படின்னா, த லாட் ஆஃப் அண்ட் ஆல்சோ பர்ச்சேஸ் அப்படின்னு வேர்டும், இடத்துல த லாட் ஆஃபும் அதே மாதிரி வெறும் பர்ச்சேஸ்னு கொடுத்திருந்தாங்க. ஏன்னா இங்க வந்து குவான்டிஃபை லாட் ஆஃப் அப்படின்னு வரும்போது என்ன வரும்னா ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வந்து பர்ச்சேஸ் தான் வரும். பட் நீங்க பர்ச்சேஸ் கொடுத்ததுனால இது தப்பு. அதோட சேர்த்து த லாட் ஆஃப் வந்து நம்ம இங்கிலீஷ்லயே அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, த லாட் ஆஃப். ஏன் லாட் ஆஃப் அப்படின்னா வந்து நம்ம கரெக்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம். அதனால என்னன்னா பி வந்து என்ன அப்படின்னா ராங்கா இருக்கு. சோ அடுத்த ஆப்ஷன் சில பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம். இதுல டைரக்டா எங்க தப்பு இருக்குன்னா, ஆன் கப்புள் ஆஃப் வந்து மீட்டிங் அப்படின்னு இருக்கும். ஆன் வந்து எங்க யூஸ் பண்ணோம், வவ்வல் சவுண்ட்ல தான் யூஸ் பண்ணும். இந்த இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கப்புள் வந்து என்ன அப்படின்னா சி, இது என்ன சவுண்ட் வரல அப்படின்னா கான்சனன்ட் சவுண்ட்ல வரதுனால இது வந்து என்னடா ராங்கா இருக்குன்னு சொல்லிடலாம். சோ அடுத்த ஆப்ஷன் டில எங்க வந்து ராங்கா இருக்குன்னா, இட் வாஸ் அ ஹெக்டிக் ஃபார் அ சீசன் வித் அ லாட் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்றது பாத்தீங்களா. சோ இதுதான் வந்து ராங். ஏன் இங்க ராங் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஆர்டிகல்ஸ்ல வந்து நம்ம டெஃபினைட் ஆர்டிகல் அப்படின்னு படிப்போம். 2 இருக்கு, டெஃபினைட் அண்ட் இன்டெஃபினைட். இந்த டெஃபினைட்ல வந்து எதை யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, ஏதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருந்துச்சுன்னா அந்த இடத்த வந்து என்ன அப்படின்னா த வந்து யூஸ் பண்ணும் அந்த ஆர்டிகல். பட் இந்த இடத்துல ஏன் த வரக்கூடாது அப்படின்னு பார்த்தா, இது பர்டிகுலர் அந்த ஸ்பெசிஃபை வந்து இந்த இடத்துல சொல்லவே இல்லை. நீங்க அந்த சென்டென்ஸை வந்து வாசிக்கும் போதே வந்து என்னன்னா நம்மளுக்கு என்ன மீன் பண்ணாது அப்படின்னு பார்த்தா, நிறைய ஹெட்டிக் டேல இது ஒன் ஆஃப் த ஹெட்டிக் டே அப்படின்னு சொல்லவே இல்லை. ஜஸ்ட் வந்து இது ஹெட்டிக் டேன்னு தான் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல நான் ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறதுனால என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு த வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா என்னதான் வரும்னா ஏ தான் வரும். அப்ப என்ன சொல்லலாம், இதுவுமே வந்து என்ன ராங்கா இருக்கு. கரெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கான ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, இட் வாஸ் அ ஹெக்டிக் டே ஃபார் சூசன் வித் அ லாட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் வந்து கப்புள் ஆஃப் வந்து மீட்டிங்ஸ் அப்படின்னு வரும். அதனால ஆன்சர் வந்து ஏ தான் வரணும், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், டாக்டர் கேம் ஆஃப்டர் த பேஷண்ட் ஹேட் பாஸ் அவே அப்படின்னு இருக்குல்ல. இது 2 விதமா சால்வ் பண்ணலாம். ஒண்ணு, இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸ்ல இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ரூல்ஸ் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் வே. இது என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹேட் இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கலாம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா இதுக்கான ரூல்ஸ் என்ன சொல்லுவோம், ஹேட் பிளஸ் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து ஹேட் கரெக்டா தான் இருக்கு. பட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து தப்பா இருக்கு. அதாவது நம்மளுக்கு இப்ப பாஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது பிரசன்ட் டென்ஸ்ல வந்து என்னன்னா பாஸ் அப்படின்னு வந்து எடுத்துச்சுன்னா, இது பாஸ்ட் டென்ஸ்ல என்ன வரும், பாஸ்ட் அப்படின்னு வரும், ரைட்டா? இது வந்து என்னன்னா நம்மளோட பாஸ்ட் டென்ஸ். இதே பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா இதுவும் வந்து என்ன பாஸ்ட் தான் வரும். அப்ப என்ன சொல்லலாம், இந்த இடத்துல என்னன்னா ஹேட் கரெக்டா தான் இருக்கு. ஆனா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தப்பா இருக்கு. ஏன்னா நம்ம பாஸ்ட்னு வரும், இதுல பாஸ் இருக்கு. அதனால இதுதான் வந்து என்ன எரர்னு சொல்லிட்டு இந்த விதமா வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணலாம். செகண்ட் அப்ரோச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட் லாஜிக்கலாவே வாசிக்கலாம். இந்த இது சென்டென்ஸ் வாசிக்கும் போது நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா எல்லாமே வந்து பாஸ்ட்ல முடிஞ்சது.
பட் இந்த பாசவே மட்டும் தான் வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. அதனால இதுதான் ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்ப இதுல எங்க ராங் இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த பாசவே தான் எரரா இருக்கு. அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். ரைட்டா? சோ நீங்க என்ன சொல்லணும் இதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். இப்ப ஹாஸ், ஹாவ், ஹேட் பிளஸ் V3 ஃபார்ம், அதாவது வெர்போட V3 ஃபார்ம். இதெல்லாம் என்ன கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ல வரணும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு வந்து ஹேட் பிளஸ் வந்து V3 வரும். அதனால இந்த இடத்துல பாஸ்டாவே தான் வந்து கரெக்டா வரணும். ரைட்டா? ஆனா நம்மளுக்கு எரர் வந்து பில தான் இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கிற மாதிரி இருக்கும். செலக்ட் த ஆப்ஷன் தட் கண்டெயின் த கிராமட்டிக்கல் எரர் இந்த அண்டர்லைன் போர்ஷன் அப்படின்னு இருக்குல்ல. இதுல என்ன கொடுத்துருவாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதே சென்டென்ஸ் வந்து நம்மளுக்கு ஆப்ஷனாவும் வந்து வச்சிருவாங்க. பட் அந்த இடத்துல என்னன்னா அங்கங்க வந்து என்ன அண்டர்லைன் பண்ணிருப்பாங்க. எந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிருக்காங்களோ அங்க எரர் இருக்கா இல்லையா அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். சோ இதுல நம்ம ஆப்ஷனை வச்சு போறதை விட என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அந்த வந்து என்ன சென்டென்ஸ் கொடுத்துருங்களே அதுக்கான டென்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாவே அதை வச்சு அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். நம்ம கொடுத்த சென்டென்ஸ் வந்து எதுல இருக்குன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு. இப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு வந்தாவே அதுக்கான ரூல்ஸ் என்ன சொல்லுவோம், அதாவது ரெண்டு ஆக்ஷன்ஸ் வந்து என்ன நடக்கணும். ரெண்டு ஆக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா பாஸ்ட்ல நடக்கணும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே என்னன்னா பாஸ்ட்ல தான் நடக்கணும். ஆனா ஒரு ஆக்ஷன் இன்னொன்னுக்கு வந்து ப்ரையரா முடிஞ்சு இன்னொரு ஆக்ஷன் வந்து ஃபாலோ ஆகணும். இதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கான வந்து ரூல்ஸ் வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ரெண்டு ஆக்ஷன் ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ரூல் அப்ளை ஆகணும். இன்னொரு ஆக்ஷன்ஸ் வந்து என்ன சிம்பிள் பாஸ்டுக்கான வந்து ரூல்ஸ் அப்ளை ஆகணும். இதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பாருங்களேன். வென் மிஸ்ஸஸ் சின்ஹா கேம் டு சி வாரணாசி இன் 2019 இதை எதை கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிள் பாஸ்ட்ல வந்து என்னன்னா நம்மளுக்கான டென்ஸா வந்து கொடுத்துருக்காங்க. பட் அடுத்த இதுல நிப்பூர் ஹாஸ் ஆல்ரெடி பீன் டீச்சிங் பேர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுல என்ன யூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து என்னன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான ரூல். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தா ஒன்னு சிம்பிள் பாஸ்ட்ல இருந்துச்சுன்னா இன்னொன்னு வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வந்து என்னன்னா ரூல்ஸ் அப்ளை பண்ணும். ஆனா இந்த இடத்துல என்ன இஷ்யூ அப்படின்னா இங்க ஹேஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா ஹேஸ் என்ன யூஸ் பண்ணுவோம்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கான ரூல்ஸ் வரும். ஏன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஹேட் தான் இருக்கணும். ஹேட் பிளஸ் பீன் பிளஸ் வந்து அப்படின்னு ஆரம்பிக்கும். அதனால இதுதான் வந்து எரர்னு சொல்லிட்டு ஆன்சர் எங்க வந்து எரரா இருக்கு அப்படின்னா டீல தான் இருக்கு. ஏன்னா டீல தான் எங்க அண்டர்லைன் பண்ணிக்கலாம் நுப்பூர் ஹாஸ் ஆல்ரெடி பீன் டீச்சிங் இருக்கனால இதுதான் வந்து எரர். ஏன்னா இந்த இடத்துல வந்து என்னன்னா ஹேஸ் வராது, ஹேட் தான் அந்த இடத்துல வரணும். ரைட்டா? சோ நான் என்ன சொன்னனோ அதான் இங்க மென்ஷன் பண்ணிருப்பேன். இது டி தான் வந்து எரரா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கனால ஹேட் பீன் வந்து தான் கரெக்டா வரும். அதுக்கு எதுக்கு பதிலானா ஹாஸ் ஆல்ரெடி பீன், இதுக்கு பதிலா வந்து ஹேட் பீன் டீச்சிங் தான் வந்து நம்மளுக்கு கரெக்டா வரும். சோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். she is in hurry to meet her brother அப்படின்னு இருக்குல்ல. சோ இதுலயுமே என்ன அப்படின்னா ஆர்டிக்கல்ல தான் வந்து விளையாண்டுருக்காங்க. நம்ம ஆர்டிக்கல் அப்படின்னு வந்தாவே ரெண்டு படிப்போம். ஒன்னு வந்து நம் டெஃபினைட் ஆர்டிக்கல் வந்து அப்படின்னு படிப்போம். இன்னொன்னு வந்து இன்டெஃபினைட் அப்படின்னு படிப்போம். சோ இந்த டெஃபினைட் இன்டெஃபினைட்ல வந்து நம்மளுக்கு டெஃபினைட்னா தே வரும், ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்காது. இன்டெஃபினைட் அப்படின்னா ஏ அண்ட் ஆன் வரும். ஸோ ஏ அண்ட் ஆன் ரெண்டையும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நம்ம வவ்வல் அண்ட் வந்து கான்சனண்டா வந்து பிரிச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ரைட்டா? சோ அப்படி பார்க்கும்போது இங்க என்ன தப்பு அப்படின்னு பார்த்தா இந்த ஆன் ஹரி அப்படின்னு இருக்குல்ல இதுதான் தப்பு. ஏன்னா ஆன் ஹரி வந்து என்ன ரீப்ளேஸ்ட் வித் வந்து ஏ ஹரின்னு வரும். ஏன்னா ஏ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கான்சனன்ட் சவுண்ட்ல யூஸ் பண்ணுவோம், ஆன் வந்து வவ்வல் சவுண்ட்ல யூஸ் பண்ணுவோம். அதனால சி இஸ் இன் ஏ ஹரி அப்படின்னு தான் வந்து ஆரம்பிக்கும். ரைட்டா? சோ சில இது வந்து எக்ஸப்ஷன் இருக்கும். ஹானஸ்ட் வந்துன்னா ஹேன் ஆடுன்னு சொல்லுவோம். சோ இதுக்கு வந்து சில எக்ஸப்ஷன் நம்ம வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். அப்ப கரெக்ட் ஆர் எரர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஆன் ஹரியில தான் இருக்கு. அதனால ஆன்சர் வந்து டி தான் வரும். ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். யூ ஷுட் see a oculist, your eyes look worse today அப்படின்னு இருக்குல்ல. இதுலயுமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிகல்ஸ்ல தான் வந்து விளையாண்டுருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா வந்து சி ஆக்குலிஸ்ட் இருக்குல்ல. ஏன்னா ஆக்குலிஸ்ட் ஆரம்பிக்கும் போதே வந்து என்ன வவ்வல் சவுண்ட் வந்து வருது. அதனால நம்ம வவ்வல் சவுண்ட் இருந்தாவே ஆன் தான் யூஸ் பண்ணும். அதனால எரர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ யூ சி ஆக்குலிஸ்ட் இருக்குல்ல டி தான் வந்து இந்த இடத்துல எரரா இருக்கு. ரைட்டா? அப்ப ஆன்சர் வந்து டி தான் வரும். சோ என்ன சொல்லணும் அதான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்கோம். இதுல ஆர்டிகல் ஏ வந்து மஸ்ட் பி ரீப்ளேஸ் வித் ஆன். ஏன்னா ஆன் வந்து வவ்வல் சவுண்ட், ஏ வந்து கான்சனன்ட் சவுண்ட் தான் மட்டும் யூஸ் பண்றதுனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் வரும். ஓகே, இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இதே மாதிரி ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்திருக்கோம். கிராமட்டிக்கல் எரர் வந்து கேட்பாங்க. அண்டர்லைன் போர்ஷன் நாளைக்கு 4 ஆப்ஷனுமே கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா சென்டென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்ப இந்த சென்டென்ஸ்ல வந்து எங்க ராங்கா வரலாம்னா he was always been a grumpy man so I never liked him and avoided his company இருக்குல்ல. இதுல நம்ம கரெக்டா பார்க்கணும். இந்த வாஸையும் இந்த பீனையும் பாருங்களேன். வாஸ் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், ஏதாவது ஒரு சென்டென்ஸ்ல சிம்பிள் பாஸ்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல நம்ம வாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே இந்த பீன் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நார்மலா இந்த பீன்லாம் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து யூஸ் பண்ற ஒரு இதா இருக்கும். பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு வந்தாவே என்னெல்லாம் வரும், ஹாவ் வந்து வரும்,
அதே மாதிரி வந்து ஹேஸ் யூஸ் பண்ணுவோம், இல்ல வந்து ஹேட் யூஸ் பண்ணுவோம். இதே பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா ஹேட் யூஸ் பண்ணுவோம், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்னா ஹேவ் ஆர் ஹேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதோட சேர்த்து பாசிவ் வாய்ஸா இருந்துச்சுன்னா பீன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கான ரூல்ஸ். அப்படி பார்க்கும்போது இந்த சிம்பிள் பாஸ்டும் இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸும் பக்கத்துல கண்டிப்பா வரவே வராது. அதனால இதுல தான் வந்து நம்ம எரர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கலாம். அப்ப ஆன்சர் என்ன வரும்? பில தான். ஏன்னா ஹி வாஸ் ஆல்வேஸ் பீன் இங்க தான் வந்து எரர் இருக்குன்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ரைட்டா? ஏன் தப்புன்னு பார்த்தோம்னா வாஸ் ஆல்வேஸ் பென் இன்கரெக்ட்டா இருக்கு. எது கரெக்டானா ஒண்ணு வந்து வாஸ் ஆல்வேஸ்ன்னு வரணும். இல்ல ஹாஸ் ஆல்வேஸ் பீன் அப்படின்னு வரணும். ஏன்னா ஹாஸ் ஆல்வேஸ் பீன் அப்படின்னா பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு வந்து கரெக்டா இருக்கும். அப்படி இல்லையா வாஸ் ஆல்வேஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட்டுக்கு வந்து என்னன்னா கரெக்டா இருக்கும். ரைட்டா? சோ இதுல ஏதாவது ஒண்ணுதான் யூஸ் பண்ணும். 2யும் வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால கன்டினியூஸ் ஃபார்ம் பீன்ஸ் வந்து என்ன எதோட வராதுன்னா பாஸ்ட் சிம்பிளான வாஸ் கூட வருது. அதனால இது வந்து எரரா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கலாம். ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பி. இதுல தான் எரர் இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஐ லவ் டு ரீட் சர்டைன் ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஏ மகாபாரதா அப்படின்னு இருக்குல்ல. சோ இதுல என்ன ராங் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிகல்ஸ் எல்லாம் விளையாண்டுருக்காங்க. இந்த இடத்துல ஆர்டிகல்ஸ் ஏ வந்து என்னன்னா ரீப்ளேஸ் ஆகணும் தேவோட. ஏன் தேவ் வந்து டெஃபினட் ஆர்டிகல் இந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தா ரிலிஜியஸ் புக் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது யூஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா த டெஃபினட் ஆர்டிகல் யூஸ் பண்ண சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த மகாபாரதா, த பைபிள், த கீதா, த ட்ரைபித்தகா. ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரூல்ஸ். இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல எது ராங்கா இருக்கு இல்ல எரரா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் ஏன் மகாபாரதா. அதனால ஆன்சர் வந்து டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஐடென்டிஃபை த ஆப்ஷன் தட் ரெக்டிஃபை த எரர் இந்த கிவன் சென்டென்ஸ். இது வரைக்குமே என்னன்னா எரரை கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இதுல என்னன்னா நம்ம எங்க எரர் இருக்குன்னு பார்த்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ற ஆன்சர் எங்க இருக்கு அதுதான் வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்த சென்டென்ஸ் வந்து என்னன்னா எந்த டென்ஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சு அதை வச்சு அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கொண்டு வரும். இன் 2023 she will has been working in the company for 3 years அப்படின்னு இருக்குல்ல. இது எந்த டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபியூச்சரான வந்துன்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கான ரூல்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது அதுல வந்து ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து இப்ப ஸ்டார்ட் ஆகி அது வந்து என்ன நடந்துட்டு இருக்கும். பட் சர்டன் பீரியட் ஆஃப் ஃபியூச்சர் வரைக்கும் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து என்னன்னா நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா அதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கான வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரூல்ஸே சொல்லுவோம். அப்ப என்னன்னா இந்த இடத்துல she will has been working in the company for 3 years. இந்த இடத்துல வந்து 3 years என்ன சொன்னோம்? அந்த பீரியட் அதாவது சர்டன் பீரியட் வந்து ஃபியூச்சர்ல வந்து என்ன மென்ஷன் பண்றாங்க. இந்த ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸா வந்து என்ன நடந்துட்டு இருக்கு. இதுவுமே வந்து ஆக்ஷன் வந்து ஃபியூச்சர்ல தான் வந்து ஆரம்பிக்குது. ரைட்டா? அப்ப என்ன சொல்லலாம்? இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ரூல்ஸ் படி என்ன வரும்னா will வரும். அதே மாதிரி வந்து என்ன ஷால் வரும். அதோட சேர்த்து என்ன சொல்லுவோம்னா have பிளஸ் வந்து பீன். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கான வந்து ரூல்ஸ். இது அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல ஹேஸ் வந்து வராது. ஏன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஹேஸ் யூஸ் பண்ண மாட்டோம், ஹாவ் தான் யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? அதனால எது ரெக்டிஃபை பண்ணி கரெக்டா இருக்குன்னா ஆன்சர் சில தான். ஏன்னா ஷீ வில் ஹாவ் பீன் வந்து ஒர்க்கிங் இன் த கம்பெனி ஃபார் 3 years அப்படின்னு வரும். ஸோ நான் என்ன சொல்லணும் அதுதான் இங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட் வந்து என்னன்னா ஃபியூச்சர் டென்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி அதோட ரூல்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா வில்லு வரும், ஹாவ் வரும், பீன் வரும், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வரும். ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கான வந்து ரூல்ஸ் வந்து அப்ளை பண்றது. அதனால இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா வந்து ஹாவ் தான் இந்த இடத்துல கரெக்டா அப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன வரும்னா சி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். they usually allege that there is a delay in procuring stationery due to faulty purchase orders அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா நோ எரர் தான் வரும். ஏன்னா சிஜில சில கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்கறாங்க. நம்ம எக்ஸாம் டைம்ல என்ன பண்ணுவோம்? எரர் இருக்கும் எரர்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே செக் பண்ணிட்டுவோம். பட் இந்த நோ எரர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இதுல கொஞ்சம் வந்து கான்சியஸா இருங்க. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா சிஜிஎல் 2023ல வந்து என்னன்னா இந்த மாதிரி கொடுக்கறனால நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல எதுவுமே எரர் கிடையாது. ஸோ அதனால அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது நம்மளோட கடைசி கொஸ்டின். இட் கேன் கெட் எக்ஸ்ட்ரீம் கோல்ட் டியூரிங் த விண்டர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. இதுல எரர் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணலாம். அதுல பேசிக்ஸ் என்னன்னா அட்ஜெக்டிவ் வந்து நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருப்போம். ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்து ரிவைஸ் பண்ணலாம். அட்ஜெக்டிவ் அதே மாதிரி வந்துன்னா அட்வர்ப். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன சொல்லுவோம்? எந்த இடத்துல வந்து அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நவுன் இருக்கு, ஆர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொனவுன் இருக்கு. இதை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன சொல்லுவோம்? அட்ஜெக்டிவ் வந்து யூஸ் பண்ணுவோம். இதே அட்வர்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெர்பு
ஆர் வந்து என்ன அப்படின்னா அது இன்னொரு அட்வெர்ப் ஆர் எல்ஸ் வந்து என்ன அட்ஜெக்டிவ். ஸோ இதை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி வந்து என்ன அப்படின்னா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா அட்வெர்ப் சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன சொல்ல வர அப்படின்னு பார்த்தா இட் கேன் கெட் எக்ஸ்ட்ரீம் வந்துன்னா கோல்டு அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல கோல்டு வந்து எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தா வெதரை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்கிரைப் பண்ணுது. ஏன்னா ரொம்ப கோல்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வெதரை வந்து என்னன்னா டிஸ்கிரைப். இந்த வெதர் என்ன சொல்லுவோம்னா நவுன் சொல்லுவோம் ரைட்டா. இப்ப இந்த நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்றது அதனால என்ன சொல்லுவோம் கோல்டு வந்து என்ன அட்ஜெக்டிவ் இருக்கு. இப்ப இந்த அட்ஜெக்டிவ் வந்து இருந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தா இந்த கோல்டையுமே என்ன சொல்றாங்கன்னா டிஸ்கிரைப் பண்றாங்கல்ல. இந்த கோல்டு வந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்றதுனால கோல்டு வந்து அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ் வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அட்வர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம் ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது கரெக்டான அட்வர்ப் என்ன வரும்னா எக்ஸ்ட்ரீம் வராது எக்ஸ்ட்ரீம்லி வரும். அதுதான் வந்து என்னன்னா நம்மளுக்கான வந்து எரரா இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும். ஸோ ஏன் வருது அப்படின்னு நம்ம இங்க பார்த்துட்டோம் ரைட்டா. ஏன்னா அட்வர்ப்புக்கான கரெக்டான வந்து டிஸ்கிரைப் பண்றது நம்மளுக்கான இது வந்து எக்ஸ்ட்ரீம் வராது எக்ஸ்ட்ரீம்லி அப்படின்னு வரும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தா அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப் எங்கெங்க யூஸ் பண்ணுவோம் பார்த்தோம். இந்த சென்டென்ஸ்ல வந்து கோல்டு என்ன அப்படின்னு பார்த்தா அட்ஜெக்டிவ். ஏன்னா வெதரை வந்து டிஸ்கிரைப் பண்றதுனால வெதரை ஒன்னு டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு பார்த்தாவே அந்த இடத்துல நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தா அந்த கோல்டை வந்து இன்னும் டிஸ்கிரைப் பண்ணும்போது அட்வர்ப் யூஸ் பண்ணும். அப்ப கரெக்டான அட்வர்ப் என்ன வரும்னா எக்ஸ்ட்ரீம்லி தான் வரும். எக்ஸ்ட்ரீம் வந்து என்னன்னா இந்த இடத்துல ராங்கா இருக்கும் ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா டி தான் வரும். ஸோ இதோட நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸ்பாட் த எரர் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகுது. சிஜிஎல் 2023 என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.